இறைவனை கண்ட பிறகு அமுதம் சாப்பிட்ட பிறகும் பாகக்காய் சாப்பிடப்படாது. இறைவனுடைய திருவடி தீட்சை பெற்ற உடனேயே அவர் மாணிக்க வாசகரா ஆகல, ஆக்கினான் இறைவன். மறுபடியும் லௌகீகத்துல வந்தார். அந்த லௌகீகத்திலிருந்து அவரை விலக்குவதற்காகத்தான் இறைவனே குதிரைக்காரனா வந்தான். அப்பவும் புரியல. தண்டனை கொடுத்து நிறுத்தி வைக்கிறார்கள் வைகை கரையிலே. தலையிலே கருங்கல், கீழே சுடுமணல் நிற்கிறார் இறைவன். அப்பத்தான் அத கரையை அடைத்து வந்திக்கும் ஆளாகி தன்னை வந்திக்கும் மாணிக்க வாசகருக்கும் அருளாளனானார். அப்பத்தான் அவர் பாடுகிறார், ஐயா பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்து பெம்மான் பெருந்துரையாம். வந்தது மதுரையில சொக்கநாதனத்தான பாடி இருக்கணும். திருவண்ணாமலையில பாடினாலும் திருப்பெருந்துரை தான், காஞ்சிபுரத்துல பாடினாலும் திருப்பெருந்துரை தான். அங்க போய் பாடுகிறார், வந்தவன் மதுரையில. மதுரையில் இருக்க சொக்கநாதான் பாடல. அப்போ என்ன சொல்ற? பண் சுமந்த பாகத்து பெருமான் பெருந்துரையான், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்து பெம்மான் பெருந்துரையான். விண் சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்துள் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரையில் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்னேனி படுதுங்கான் அம்மானாய். மதுரையில நீ நடத்தினேன்னு சொல்றாரு தவிர மதுரைக்காரன் நடத்தினான்னு சொல்லல. அதான் பதிவிரதம்.